ஆமாம், அந்த அளவுக்கு நல்ல மனிதன். அவரோட டீலிங் எல்லாமே வந்து அவர் யாரோட கட்டுப்பாட்டில் இருக்காங்கன்னா ஏலியன்ஸோட கட்டுப்பாட்டில் இருந்து தான் அவர் இங்கே நடத்திட்டு இருக்காரு. அதனால வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தாவேக்காவை கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே வந்து ஏலியன்ஸ் தான். ஓ, லட்டு சாப்பிட்ருக்கீங்க, ஆனால் திருப்பதி லட்டு சாப்பிட்டதில்ல. கவலைப்படாதீங்க. நீங்கள் வந்து தாவேக்காவுக்கு நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா ஆமாம், இவனுங்க லட்டும் கொடுப்பானுங்க, அல்வாவும் கொடுப்பானுங்க. அண்ணன் சீமான் அண்ணன் திறமைக்கும் சீரியஸாக சொல்கிறேன், இப்படி வச்சோம்னா புசி ஐயா இப்படி போயிடுவார் வேற லெவலில். நீங்கள் வந்து ஆக சிறந்த தமிழன் அப்படின்னா இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு புசி ஐயா தான். அப்போ பிளாட்ஃபார்மில் படுத்துருக்கணும்னுக்குலாம் நீ நிலம் கொடுத்துருவியா? எந்த வீட்டில் எங்கே போய் வாங்கி கொடுப்ப? அதாவது புறம்போக்குன்னு ஒரு காலத்தில் 80களில் இருந்த எல்லா நிலத்தையும், எல்லா புறம்போக்கு நிலத்தையும் ஒரு புறம்போக்கு புறம்போக்குன்னு சொல்லுவாங்க. இதுதான் இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழல். ஒரு நல்ல அரசியல் தெரிஞ்சவன் அரசியலில் பயணிக்க முடியாத சூழ்நிலை காரணமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இதே வந்து சத்யராஜ் ஐயாவையும் சீமானையும் உட்கார வச்சு ஒன்றா பேச வச்சோம்னா நீயும் தமிழன் தான் நானும் தமிழன் தான், ஆனால் தமிழை மட்டுமே அப்படிங்கிறது கிடையாது. நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க பிரபல டைரக்டர் நந்தவனம் நந்தகுமார், ஷார்ட் ஃபார்ம் NNK. ஹாய் சார். வணக்கம் ஸ்டெல்லா மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன்னா ஆமாம், கண்டிப்பாக நல்லா இருக்கிறேன். ஓகே சார். சார், எலெக்ஷன் கிட்ட நெருங்கிட்டே இருக்கு சார். நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்கன்றது எங்களுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. இது என்ன திமுகவுக்கு தான், என் ஓட்டு திமுகவுக்கு தான். என்ன சார் டபால்னு உடைச்சிட்டீங்க? இது என்ன உடைக்கிறது இருக்கு? ஆமாம், அப்புறம் திமுகவில் இருக்க இப்போ ஸ்டாலின் வந்து ரெட்டலைக்கு ஓட்டு போடுவார், இல்லை இவன் விஜய் சொல்றது மாதிரி ஒரு நேரத்துல நீங்க உங்க விஜய்க்கு எப்படி சப்போர்ட் பண்ணீங்க? தாவேக்கால அது சப்போர்ட்னு நீங்க நினைச்சீங்கன்னா புரியல. ஏங்க முழுக்க அவங்கள கலாச்சிருக்கேங்க. அதுக்கு நான் வந்து என் ஸ்டைலில் நான் கலாச்சதை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா இது எந்த விதத்தில்? எப்போ எவ்வளோ பெரிய ஒரு ஆதரவாளர் விஜய்க்கு கிடைச்சிருக்காரு அப்படின்னு நாங்கள் பயங்கரமா ரைட்டு அப்படின்ற மாதிரி ஏங்க அப்படியே உள்டா ஆயிட்டீங்க. ஒரு பைத்தியக்காரனா வாழ்ந்த காலங்களை போய் தெளிஞ்சிட்டேன் இல்லைங்க. நான் தெளிவாக தான் இருந்தேன். இடையில ஒரு பைத்தியகாரமோ, ஏன்னா அந்த கட்சி எப்படி இருக்கோ, அந்த கொள்கைகள் எப்படி இருக்கோ, கட்சிக்கு கொள்கையே கிடையாது. அந்த மக்கள், அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுற மக்கள்லாம் எப்படி இருக்காங்களோ அவங்கள பார்த்தேன். ஓ, இவங்களோட இப்படி இருந்தால் தான் நம்ம இவங்கள்கிட்ட ரீச் ஆக முடியுங்க தெரிஞ்சுது. அதனால அவங்கள மாதிரி மாறினேன். ஆமாம், அவங்க இப்போ மரத்தில் ஏறுவாங்க, அங்கே டிரான்ஸ்ஃபார்ம்லாம் ஏறுவாங்க, அப்படிங்க பேசுறதெல்லாம் பார்த்தா சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். புரியுதுங்களா? ஆமாம், என்னென்னலாம் பேசுனீங்கல்ல அந்த கட்சியில அவங்களுக்கு ஆதரவு வச்சுட்டு திமுக வந்துட்டு ஒரு தீய சக்தி, நீங்க கருப்பு ஆடுனீங்க, அவங்கதான் ஏவல் பேயெல்லாம் எங்களுக்கு அகைன்ஸ்டா விட்டாங்க, என்னெல்லாம் பேசுனீங்கல்ல நீங்க. ஏங்க சீரியஸாங்க நான் சொல்றது என்னன்னா, நான் பேசுனேன் அப்படின்னா சீரியஸா கருப்பு ஆடு உள்ள வந்துருச்சா, விஜயோட ரசிகர்கிட்ட போயிடுச்சா, அதுதான் ஏங்க ரைட்டுங்க. நீங்க இன்ன வரைக்கும் நீங்க விஜயே போய் பார்த்தாலும் சரி, அவங்க தமிழ்நாட்டு எலெக்ஷனுக்காக ஒர்க் அவுட் பண்ணல. அவங்களுக்கு ஐடியா கொடுக்கறது எல்லாமே சீரியஸாக சொல்கிறேன், வேற்று கிரக வாசிகளோட தொடர்பில் இருக்காங்க. ஆமாம், இல்லாட்டினா அந்த நாலேஜுங்கிறது நம்ம இங்கே நார்மலான ஒரு மனித பிறவியாக இருந்தால் அந்த நாலேஜ் வரவே வராது. அது உண்மையிலேயே அவங்களோட டீலிங்லாம் நீங்கள் பாருங்களேன், அவங்க பேசுகிறது அதுவும் ஆதவர்ஜுனெலாம் வந்து ஏலியன்ஸோட ஸ்டேட் டீலிங்கில். ஆதவர்ஜுன ஒரு காமெடி ஞாபகம் வருது சார். இப்போ ரீசெண்டாக நேற்று வந்துட்டு காமெடி தானே, நல்ல வேலை. அவர் யாருக்காக நிற்கிறார் சார்? எந்த தொகுதியில் நிற்கிறாரு, யாருக்காக நிற்கிறார் சார்? தமிழக வெற்றிக்கழகம் தாவேக்காக ஓட்டு போடுங்கன்னு. அவர் அங்கே வந்துட்டு ரோட் ஷோ போகும்போது மக்களை பார்த்துட்டு எல்லாரும் விசிகாவுக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்க, அவரே அறியாம அந்த வார்த்தை வந்து விசிகாவுக்கு ஆதரவு அடிங்க, விசிகாவுக்கு ஓட்டு போடுங்கன்ற மாதிரி அவரே அறியாம ஒரு வார்த்தை. இல்லை, அது என்னதான் இருந்தாலும் சில நேரத்தில் வந்து நம்ம பிறந்த மண், பிறந்த குடிங்கிறதெல்லாம் மறக்க முடியாது. புரியுதுங்களா? அவர் வந்து தத்தெடுத்து வளர்த்த புள்ளனாலும் அவர் பிறந்தது வந்து ஆமாம் விசிகா அப்படிங்கிறதுனால அந்த பிறப்பு ரத்தங்கிறது உள்ளுக்குள்ளார இருக்கிறதுனால அது வந்து வெளியில் வந்தது. ஆமாம், இது வந்து ஓட்டு போடுறப்பையும் அதுதான் நடக்கும். அவர் வந்து சீரியஸாக சொல்கிறேன், விசிலுக்கு ஓட்டு போடுறத விட ஆமாம் கேட்டதே இல்லை, அப்படியே அதுக்கும் போட்டுருவார். ஆமாம், அந்த அளவுக்கு நல்ல மனிதன். அவரோட டீலிங் எல்லாமே வந்து அவர் யாரோட கட்டுப்பாட்டில் இருக்காங்கன்னா ஏலியன்ஸோட கட்டுப்பாட்டில் இருந்து தான் அவர் இங்கே நடத்திட்டு இருக்காரு. அதனால வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தாவேக்காவை கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே வந்து ஏலியன்ஸ் தான்.
ஆமாம், நம்ம இங்கே இருக்கிறது வந்து விஜயை கண்ட்ரோல் பண்ணுறதே வந்து விஜய் யாராவது கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா விஜயே வந்து சொல்லியிருக்காரு, என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படின்னு. அப்போ அவர் பேச்சை அவர் கேட்க மாட்டார். அவர் யார் பேச்சை கேட்பார் அப்படின்னா ஏலியன்ஸ் பேச்சை தான் கேட்பார். ஸோ அவருக்கு நீங்கள் திட்டம்லாம் வகுத்து கொடுத்த அரசியல் அமைப்பு இதெல்லாம் அறிக்கையெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஏலியன்ஸோட உட்காந்து டீல் பண்ணுது. ஆமாம், ஏலியன்ஸ் ஒரு ஐடியா கொடுத்துருச்சு. ஆமாம், அவன் வந்து 2000 ரூபா கொடுக்குறான், இவனு 2000 ரூபா கொடுக்குறான், நீ 2500 போட்டுரு அப்படின்னு. புரியுதுங்களா? எல்லாத்தையுமே டெவலப் பண்ணி கொடுக்கணும் இல்லையா? ஆமாம், ஏலியன் வந்து மக்களுக்கு நல்லது பண்ண போகுதுங்கிறத இப்போ விஜய் அரசியல் மூலியமாக தான் நமக்கு தெரிஞ்சுக்கிறோம். ஆமாம், ஆனால் விஜய் பேசுகிற லாங்குவேஜ் ஏன் இங்கே சரியாக பேப்பர் பார்த்து படிக்கிறாரு, ஒரு சரளமாக பேச மாட்டேங்கிறாருங்கிற ஒரு குற்றம் வந்து வைக்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து விஜய் அவர்களுக்கு வந்து ஏலியன் லாங்குவேஜ் தெரியும். ஆமாம், ஏலியனோட அவர் மணிக்கணக்கில் பேசுவார். நீங்கள் விஜய் வந்து ஒரு தனியாக வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் தனியாக உட்காந்துக்கிட்டு தான் இருப்பார். பெரும்பாலும் அவர் சக மனிதர்களோட அவர் பேசவே மாட்டார். ஆமாம், சீரியஸாக ஒரு அந்நியப்பட்டே இருப்பார். அவர் அந்நியப்பட்டு தனியாக உட்காந்துக்கிட்டு யார்கிட்டடா பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னா அவருக்கு துணையாக ஏலியன்ஸ் உட்காந்து அவரோட பேசிகிட்டு இருப்பாங்க. ஆமாம், அவங்க எல்லாருமே இல்லூஷனாக இருப்பாங்க, நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஆனால் அவர் கண்ணுக்கு தெரியும். அவர் வந்து உட்காந்து ஏலியன்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு அவங்க லாங்குவேஜில் அவர் வந்து ரொம்ப சரளமாக இருந்துட்டதுனால இப்போ இங்கிலீஷ்காரனை கூப்பிட்டு கொண்டு வந்து இங்கே தமிழ் பேசுகிறா, இதே மோடி ஐயா வராரு, சரளமாக தமிழ் பேச முடியுமா? அப்பப்போ தானே பேசுவார். இப்போ விஜய் வந்து ஏன் பார்த்து படிக்கிறாரு, சரளமாக 3 நிமிஷத்துக்கு மேலே பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னா அவரோட பழக்க வழக்கம் எல்லாமே வந்து மாறுபட்டு போச்சு. ஒரு ஏலியன்ஸோட டீல்லே இருக்கார். அதனால வந்து விஜய் அவர்கள் சீரியஸாக சொல்கிறேன், அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து வர மாட்டார். வந்தார்னாலும் நம்ம நாடை முன்னேற்றத்துக்கு ஒரு ஏலியன்ஸ் டீலிங்லேயே இருப்பார். ஆமாம், நம்ம எல்லாருமே என்ன சொல்கிறது, அதிகபட்சமாக செவ்வாய் கிரகத்துலேயும் ஏலியன்ஸ் இல்லைன்ட்டாங்க, சந்திரமண்டலத்துலேயும் ஏலியன்ஸ் இல்லைன்ட்டாங்க, அடுத்தாப்பில் ப்ளூட்டோவில் தான் ஏலியன்ஸ் வந்து அங்கே தான் குடியிருக்குது அப்படின்னு இருக்காங்க. தலைவர் வந்து நம்ம எல்லாரையும் வந்து ஆமாம், விஜய் வந்து எல்லாரையுமே தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரையுமே ப்ளூட்டோவுக்கு கூட்டிகிட்டு போயிடுவார் அப்படிங்கிற ஒரு அதீத நம்பிக்கையில் இருக்குது. ஆனால் இதில் என்னென்னா அவங்க ரசிகர்களுக்கு தான் முன்னுரிமை. ஆமாம், ஆனால் என்ன ஒன்றுன்னா அவர் படம் எடுப்பார், ஆனால் படம் எடுத்தால் கூட 150 ரூபா டிக்கெட்டை ரசிகன்ட்டே தன்னோட ரசிகன்ட்டே 500 ரூபாய்க்கு விற்பார். புரியுதுங்களா? நமக்கான ரசிகன் தானே, அவன்கிட்ட வந்து ஃப்ரீ டிக்கெட்டாக கொடுப்போம் அப்படிங்கிற சென்ஸாக இருக்குமா அப்படின்னா ஒரு காலத்திலும் கிடையாது. ஏன்னா ஏலியன்ஸோட கனெக்டிங்கில் இருக்கிறப்ப அங்கே போகிறதுக்கான செலவுகள் வர்றது அப்படிங்கிறதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா? ஆமாம், அதனால் வந்து அவர் அப்படி ஒரு அரசியல் திட்டத்தை வழி நடத்திட்டு இருக்காரு. இதெல்லாம் வந்து அவர் திட்டத்தில் சைலண்ட்டாக இருக்கிறது. இது வரைக்கும் யார்ட்டையும் சொல்லியிருக்காரா? யார்ட்டையும் சொல்ல மாட்டார். ஆமாம், இதெல்லாம் வந்து சைலண்ட்டாக. ஆமாம், எப்படி வந்து மு.க. ஸ்டாலின் ஐயா வந்து பணத்தை போட்டதுக்கப்புறம் பணத்தை போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? 5000 ரூபா பணத்தை போட்டார், போட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் நான் போட்டிருக்கேன்னு சொல்கிறாரு. அது மாதிரி விஜய் வந்து ஏலியன்ஸோட கனெக்ஷனில் இருந்துகிட்டு இருக்காரு. ஏன் இது எனக்கு தெரியுதுன்னா நான் அப்பப்போ ஏலியன்ஸ்ட்ட பேசுவேன். ஆமா, நான் நினைச்சேன் ஆதவ வர்ஜனாவும் அதுக்கப்புறம் புசி ஆனந்த் ஐயா தான் பேசினா. இப்போ புசி ஆனந்த் ஐயா தமிழ் பேசுறது ரொம்ப அழகா இருக்கு சார். அவர் பண்ற இல்ல, அவர்லாம் வந்து சங்க தமிழ் பேசியிருக்காரு. நீங்க வந்து திருவள்ளுவரை திருச்சி ஓடிடுவார் போல, அந்த அளவுக்கு இருக்கு. ஐயோ, திருவள்ளுவருக்கும் தெரியாத தமிழ் தான் அவர் பேசிட்டு இருக்க தமிழ். நீங்க வந்து அவரை வந்து குறைச்சி மதிப்பிடாதீங்க. அவர் வந்து சீரியஸா சொல்றேன், இப்போ இந்த தமிழ்நாட்டில் வந்து சும்மா சீமான்லாம் வந்து ஒப்புக்கு செப்பா வந்து நான் தமிழர், நாம் தமிழர், நாங்கள் தமிழை தூக்கி பிடிக்கிறோம் அப்படின்லாம் சீரியஸாக சொல்கிறேன், வேஸ்ட். இவர் பேசுறதுலாம் எப்போதும் தூய்மையான தமிழில் தான் பேசுகிறோம் அப்படின்னா சீரியஸாக சொல்கிறேன். சீமானன் தமிழ் பேசுகிறத விட புசி ஐயா பேசுகிற தமிழ் தான் தூய தமிழ், ஆதி தமிழ். ஏங்க ஆதி அவர் பேசுகிற தமிழை நாங்கள் கேட்டுட்டு தான் இருக்கோம் அந்த பிரச்சாரத்தில். சீரியஸாக சொல்கிறேங்க, அவர் வந்து சீரியஸாக இந்த என்ன சொல்கிறது, பழைய கல்வெட்டுலாம் இருக்கு இல்லையா? பழைய கல்வெட்டுனா உங்களுக்கு எப்படி சொல்கிற, திருப்பதி போயிருக்கீங்களா? போனது இல்லையா? போங்க, பரவாயில்ல, கிறிஸ்டினாக இருந்தாலும் அந்த எல்லாம் போகலாம். ஆமாம், ஆனால் அந்த இந்துக்களுக்கு தான் உள்ளார விடுவாங்க வெளில வேணும் அப்படிங்கிறப்ப இந்திய வந்து ஒருமைப்பாடில் இருக்குங்கிறது ஒத்துக்க முடியல. அதான் லட்டாவது வாங்குறதுக்காவது உள்ளார விடுவாங்களா அப்படிங்கிறது அதுவும் தெரியல. ஆமாம், லட்டு தின்றுருக்கீங்களா? திருப்பதி லட்டு சாப்பிட்டதில்லை சார். ஓ, லட்டு சாப்பிட்ருக்கீங்க, ஆனால் திருப்பதி லட்டு சாப்பிட்டதில்லை. கவலைப்படாதீங்க, நீங்கள் வந்து தாவேக்காவுக்கு நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா ஆமாம், இவனுங்க லட்டும் கொடுப்பானுங்க, அல்வாவும் கொடுப்பானுங்க.
ஆமாம், லட்டுங்க கொடுப்பானுங்க, அல்வாவும் கொடுப்பானுங்கிறது. அல்வா சாப்பிட்ருக்கீங்களா? திருப்பதி லட்டு சாப்பிட்டதில்ல. பார்த்தீங்களா, நான் கல்வெட்டில் இருக்கிற படிப்பை பற்றி பேசிக்கிட்டு போனால் சாப்பிட்றத பற்றி பேசிகிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? எந்த அளவுக்கு அரசியல் புரிதல் அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, பேச ஆரம்பிச்சா நம்ம நாமளுமே வந்துட்டு வேற்று கிரகத்தோட போயிடுறோம். பாருங்க, இப்போ நான் அந்த கல்வெட்டில் அங்கெல்லாம் வந்து அது இருக்கிறது ஆந்திராவில் அந்த கோயில் இருந்தாலும் அந்த கோயிலோட கல்வெட்டுகள் தமிழில் தான் இருக்குது. புரியுதுங்களா? அந்த தமிழில் இருக்கிற கல்வெட்டை கொஞ்சம் மாற்றி திரித்து ஹிந்தியில் அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. பழைய கோயில்கள் கல்வெட்டில் இருக்கிற எல்லா எழுத்துக்களையும் எப்படி ஹிந்தி ஆக்குறானுங்க அப்படின்னா, பழைய கோயில்கள் எல்லாத்தையுமே நாங்கள் சீரமைப்பு பணி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லில் இருக்கிற எழுத்துக்கள்லாம் சுரண்டி எடுத்துடுறது, எடுத்துட்டு அதில் ஹிந்தியை ஏற்றுறது. அப்போ இந்த கோயிலுங்கிறது இத்தனை வருஷமாக எந்த மொழியால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா அது வந்து இந்தியாவில் உருவாக்கப்பட்டதுன்னு ஒரு சொல்கிறதுக்காக மறுசீரமைப்பு பணி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏஎஸ்ஐ அப்படின்னு ஒரு கோயில் நிர்வாகத்தில் மத்திய அரசில் அந்த மாதிரி கோயில்கள்லாம் எல்லா கோயில்களுமே வந்து மத்திய அரசோட கட்டுப்பாட்டில் இருக்காது. பெரிய பெரிய கோயில்கள் தான் மத்திய அரசோட கட்டுப்பாட்டில். இந்த மத்திய அரசு கோயில்கள் எல்லாத்தையுமே மறுசீரமைப்பு பணின்னு சொல்லிட்டு அதில் இருக்கிற தமிழ் எழுத்துக்கள்லாம் சுரண்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கல்வெட்டில் இருக்கிற வரலாறு அழிக்கிறானுங்களாம். வரலாறுக்கு வந்து அதாவது இரும்பில் எழுதி வச்சா காயிலாங்கடையில் போட்டு தூக்கி போட்டுறாங்கன்னு சொல்லி தான் கல்லில் எழுதி வச்சுருக்காங்க. அந்த கல்லையும் இப்போ சுரண்டி எடுக்கிறாங்க. இதெல்லாம் வந்து எவனும் பார்க்குறானா, எவனும் இது பண்ணுறானா, மறுசீரமைப்பு பண்ணுறப்ப அதில் என்ன அப்படியே இருந்ததோ அப்படியே தானே பண்ணோம். அதை இதெல்லாம் பற்றி பேச வேணாம். நம்ம அதில் இருக்கிற எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, அந்த எழுத்துக்களை எழுத்துப்பிழை இல்லாமல் படிக்கக்கூடிய ஒரே ஆள் இப்போக்கி வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு மகான் தான் யார்? புசி ஐயா. ஆமாம், புசி ஐயாவோட திறமைக்கும் அண்ணன் சீமான் அண்ணன் திறமைக்கும் சீரியஸாக சொல்கிறேன், இப்படி வச்சோம்னா புசி ஐயா இப்படி போயிடுவார் தமிழ் உச்சரிப்புல. ஆமாம், அது தமிழ் உச்சரிப்பு மட்டும் இல்லை, தமிழ் உணர்வுல வேற லெவலில். நீங்கள் வந்து ஆக சிறந்த தமிழன் அப்படின்னா இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு புசி ஐயா தான். ஐயா வந்து காமராஜருக்கு நிகராக இருக்க வேண்டியவர். ஆமாம், ஆனால் காமராஜர் நிகரானு கூட சொல்ல முடியாது. ஏன்னா காமராஜரோட ஒருபடி மேலே. காமராஜர் எல்லாருக்கும் சோறு தான் போட்டார், ஆனால் புசி ஐயா எல்லாருக்கும் தண்ணி கொடுக்குறாரு. தண்ணி காட்டுறாரா? ஆமாம், தண்ணி கொடுக்குறாரு, தண்ணி காட்டுறாரு. ஆமாம், பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்க முக்கால்வாசி பேர் குடிக்கிறாங்க அப்படின்னா அது புசி ஐயாவோட அதுதான். அந்த ரேஞ்சுக்கெல்லாம் இருக்காங்க. இவங்க எல்லாரையும் வச்சுக்கிட்டு புரியுதுங்களா, ஆக சிறந்த என்ன அறிவாளிகளையும் சேவை மனப்பான்மையில் இருக்கிறவங்களையும் வச்சுக்கிட்டு தான் கட்சியை ஒருங்கிணைச்சு நடத்துகிறாரு. எல்லாம் ஏலியன்ஸோட டீலிங்ல இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. சார், இது ஒரு பக்கம் இருக்கு. இப்போ நடிகர் பிரகாஷ் ராஜ் வந்துட்டு ஒரு பிரச்சாரம் பண்ணாங்க, திமுக சார்பாக தான் பண்ணாங்க. அவங்க ஒரு விஷயம் வந்து சொன்னாங்க, என்னன்னா உங்களுக்கு நடிகரை பிடிக்கும், அவர் நடிச்ச படங்கள் பிடிக்கும், விசில் அடிங்க, அதுக்காக ஒரு நாட்டையவா தூக்கி கொடுக்க முடியும், ஸ்ட்ரெயிட்டா நீங்க வருவீங்க, படம் முடிஞ்சோடனே உங்களை வந்தோடனே நாங்க முதலமைச்சர் பதவியில உட்கார வச்சிட முடியுமா, என்கிட்ட போட்டிக்கு வருமா, நான் எந்த அளவுக்கு அரசியல் பேசுவேன், எந்த அளவுக்கு என் அளவுக்கு உங்களால பேச முடியுமா அப்படின்ற மாதிரி அவரும் ஒரு நடிகர்ன்ற அந்த ஒரு ஆதங்கத்தை வெளில காட்டுறாரு. அரசியல் நாலேஜ் அவர் பேசும்போதே நம்ம நல்லா தெரியுது எந்த அளவுக்கு. அதுதாங்க, அதாவது மிக அரசியல் புரிதல் இருக்கிறவங்கள நம்ம வந்து மனுஷனை கூட மதிக்கிறது இல்லை. புரியுதுங்களா? நான் சீரியஸாக சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு பிரகாஷ் ராஜை வந்து எலெக்ஷனில் நின்று ஓட்டு கேட்க ஆரம்பித்தார்னா அவர் வந்து கன்னடத்தான், இவ்வளோ அரசியல் புரிதல், இவ்வளோ நாலேஜு, மக்களுக்கு என்ன செய்யணுங்கிற ஒரு மனநிலை எல்லாமே அவருக்கு தெரியாமல் இல்லை. எது பண்ணணும் என்னங்கிறது இன்னும் அவுட்டெல்லாம் தெரியுது. ஆனால் இவரை வந்து ஒரு அரசியல் களத்தில் இறக்கி விட்டா அவன் வந்து கன்னடத்தான், ஆமாம் அவன் காவிரி பிரச்சனைக்கு அவன் குரல் கொடுப்பானா அப்படின்னு மற்ற அரசியல்வாதிகள் மக்களை பேச வச்சு அந்த ஆள் ஏண்டா அரசியலுக்கு வந்தோங்கிற நிலைமையை ஏற்படுத்துவாங்க. இதுதான் இன்றைக்கி இருக்கிற அரசியல் சூழல். ஒரு நல்ல அரசியல் தெரிஞ்சவன் அரசியலில் பயணிக்க முடியாத சூழ்நிலை காரணமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா இதுதான். ஒரு அரவிந்தசாமி வந்து சீரியஸாக சொல்கிறேன், அவருக்கெல்லாம் அரசியல் புரிதல் வேறு லெவலில் இருக்குது. ஒரு விஜயோட இடத்துல இன்றைக்கி விஜய் கட்சியில் இருந்தாவே போதும். இவங்களாம் விஜய் கட்சியில் இவங்க பேசுகிற அரசியல், ஏன் இவ்வளோ சினிமாக்காரங்க இருக்காங்களே, ஒரு சினிமாவில் தானே விஜய் ஹீரோவாக இருந்திருக்கான். அதுவும் என்ன சொல்றது, விஜயோட படத்துல எத்தனையோ படத்துல பிரகாஷ்ராஜ் இருந்திருக்காருல, எல்லாமே இருந்தார்ல. ஏன் அந்த மனிதனுக்கு சப்போர்ட் பண்ணாம எகைன்ஸ்டா இருக்காங்க? அந்த கோட்பாடுக்குள்ளாரே இல்லை. விஜய்ங்கிறது ஒரு பைத்தியகாரத்தனமான செயல்பாடு தான் இருக்கிறத ஒழிஞ்சு ஒரு மக்களுக்கு சேவை செய்யணும், மக்களோட அரசியல் பயணமா இருக்கணுங்கிற ஒரு இதுலேயே இல்லை. அதனால தான் இவங்களாம் துணைக்கு போகல. இவங்களாம் புரியுதுங்களா? ஏன் மற்ற நடிகர்கள் விஜய் கூட இல்லை? விஜய் கூட ரசிகர்கள் மட்டும்தான் இருக்கணுமா?
மற்ற நடிகர்கள்லாம் போய் இருக்க வேண்டியது தானே, ஏன் போக மாட்டேங்கிறாங்க? அது மாதிரிலாம் பார்க்குறப்ப வந்து ரொம்ப சீரியஸாக சொல்லப்போனால் மற்ற நடிகர்கள் அப்படின்னு பார்த்தா நடிகர்கள் அரசியல் தெரிஞ்சவங்க எவ்வளோ பேரும் ரொம்ப அறிவார்ந்தமாக இருக்காங்க. சத்யராஜ் ஐயாலாம் வந்து வேறு லெவலில் இருக்கும். அவரோட தாட்ஸு ப்ராசஸே வந்து இதே வந்து சத்யராஜ் ஐயாவையும் சீமானையும் உட்கார வச்சு ஒன்றா பேச வச்சோம்னா நீயும் தமிழன் தான் நானும் தமிழன் தான், ஆனால் தமிழை மட்டுமே அப்படிங்கிறது கிடையாது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் தான் ஏதோ தமிழினத்துக்காக அவர் மட்டும்தான் தமிழ் மாதிரியும் மற்றவெல்லாம் எதுவுமே இல்லாத மாதிரியும் அப்படிங்கிறதுனா ஆகச்சிறந்த ஒரு தமிழ் தேசியம் பேசுனது அப்படின்னா அது திமுக காரங்க தான். வெரி பிகினிங்கில் நீதி கட்சிகள்னு ஒன்று இருந்து அதிலிருந்து அண்ணாதுரை அவர்கள் வெளியில் வந்து தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்சது தான் அண்ணாதுரை. இந்த அளவுக்கு தமிழ் பற்று இருந்ததுனால தான் அதெல்லாம் நடத்துனாங்க. அப்போ இதெல்லாம் நடத்தினவெல்லாம் இல்லை. அப்போ நீங்கள் வந்து இப்போ தமிழில் நீங்கள் வந்து உங்களுக்கு தமிழை தவிர வேறு ஏதாவது தெரியுமா? ஒரு தமிழனுக்கு எல்லாம் தெரிஞ்சு நீங்கள் ஒன்றும் இல்லை, நாம் தமிழரில் எல்லாரும் எம்பி ஆயிட்டீங்க. மத்தியில் போய் உட்காந்து நாடாளுமன்றத்தில் உட்காந்து ஏதாவது நீங்கள் பேச முடியுமா? எதிர்வாதம் பேசுவீங்களா? ஒன்றும் இல்லை. எவனோ ஒருத்தன் இன்னைக்கு நாடாளுமன்ற டீலிமிட்டேஷனில் ஒரு சூர்யாங்கிற ஒருத்தன் பேசுனதுக்கு ஆப்போசிஷன் பண்ணி பேசுகிறதுக்கான லாங்குவேஜ் புரிதல் இருந்ததுனால தான் அந்த ராசா எந்திரிச்சு உடனே பதில் அடிக்கிறாப்புல. இந்த மாதிரி உன் கட்சியில் ஜெயிச்சு போய் அங்கே இருப்பானுங்களா? நீ அறிவாளிகள் சமூகத்தை உருவாக்குற அப்படின்னா ரைட்டு, நீ முட்டாள்களை உருவாக்குற, நீ தமிழை தவிர வேற எதையும் கற்றுக்காத அப்படிங்கிறது இருக்கக்கூடாதுல்ல. எல்லாத்தையும் பேசு, எல்லாமே கற்றுக்க, ஆனால் தமிழனாயிரு. புரியுதுங்களா? நாளைக்கு உங்கள் கூட பாண்டே ட்ராவல் ஆகிறப்ப நீங்கள் பாண்டியை ஒதுக்கி வச்சு பார்ப்பீங்களா இல்லை கூட சேர்த்து வச்சு பார்ப்பீங்களா? பாண்டே இப்போ இந்திக்காரனா தமிழனா? அழகா தமிழ் பேசுறாரு. அழகா தமிழ் பேசுறாங்கிறது தமிழ் அந்த இதுக்கே சொல்ல வரலங்க. ஒருத்தன் மொழி பேசுறாங்கிறதுனால ஒதுக்கி வைக்க விட, நம்ம நாட்டுக்கும் நம்ம உணர்வுக்கும் அவன் எந்த மாதிரி இருக்கு, எத்தனை சந்ததிகள் நம்ம இருக்காங்க. இப்போ பிடிஆர் பழனிவேல் வந்து இங்கிலீஷ்காரியை தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. புரியுதுங்களா? ஒரு ஆங்கிலேய பெண்ணை தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். இப்போ அவருக்கு குழந்தை பிறந்ததும் அப்போ இங்கிலீஷ்காரங்கள தானா? அப்போ அவங்க தமிழ் கிடையாதா? ஒரு மதுரை பிளட் கிடையாதா? நம்ம மண்ணுக்கு எந்த அளவுக்கு உணர்வாக இருக்காங்க அதை தானே பார்க்கணும். அதெல்லாம் பார்க்குறத விட்டு எல்லாம் வந்து இதுதான் அப்படின்னு எல்லாம் அவனையும் ஒதுக்குற அப்படின்னா இப்போ நீங்கள் போய் யார் கூட சேர்ந்துருக்கீங்க? அப்பட்டமாக தெரியுது பிஜேபியோட கைக்கூலின்னு. அண்ணன் சீமான் ஒன்று வந்து அப்பட்டமாக எப்படி விஜய் வந்து என்ன சொல்கிறது எப்படி பி டீமோ அதே மாதிரி அண்ணன் சீமான் வந்து சி டீமு. அவ்வளவுதான். இது போக போக கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தெரியும். இப்பயே ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அல்ல தெரிஞ்சாலும் அதாவது இங்கே என்னன்னா அதாவது பட்டதுக்கு அப்புறம் தான் புத்தி வருங்கிற இடத்துல தான் நம்ம மக்கள் இன்ன வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கோம். படுறதுக்கு முன்னாலே கிடையாது. இதே டீலிமிட்டேஷன் ஒன்று உருவாக்கலைன்னா டிஎம்கேவோட கெட்ட பேராக தான் உருவாக்கிட்டு இருந்திருப்பாங்க. அத்தனையும் விட்டுட்டு போய் அங்கே நின்னாங்க அப்படிங்கிறது இருக்குல்ல, எவன் போய் நிற்பான்? அவங்க இருக்காங்க, அவங்க போய் நின்னாங்க. இப்போ இவனுங்க இருந்தாங்கன்னா போயிருப்பானுங்களா? இப்போ எடப்பாடி அதை பற்றி எங்கேயாவது வாய் திறந்தானா? அதை பற்றி அவர் பேசவே இல்லையே. அது சரி அப்படின்னா அப்போ நீ தமிழகத்துக்கு எந்த அளவுக்கு துரோகம் பண்ணுறதுக்கு ரெடி ஆகுற? நாளைய சமுதாயத்துக்கு நீ ரெடி ஆகுற? ஏன்னா நீ உன் அளவுக்கு சொத்து சேர்த்து வச்சுக்கிட்ட, நீ சொத்து வச்சுக்கிட்டா பாதுகாப்பாக இருந்துடலான்னு. புரியுதுங்களா? நேபாளத்தில் என்ன நடந்துச்சு? சொத்து சேர்த்து வச்சுருந்தானுங்க பெரிய பெரிய பணக்காரனுங்க. புரட்சின்னு ஒன்று வெடிக்கிறப்ப சொத்து கை கொடுத்தது, எங்கே போய் ஓடி ஒழிஞ்சிங்க? அப்படிங்கிறது மாதிரி அதெல்லாம் நடக்காதுன்னா நடக்காமல் இருக்குமா என்ன? இதெல்லாம் பேசினா நிறையா விஷயங்கள் பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கலாம். ஆமாம். ஆனால் என்னன்னா நடிகர்கள் வந்து அரசியலுக்கு வர்றது தப்பே கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் அந்த இப்போ எம்ஜிஆர் அரசியலுக்கு உள்ளார வர்றப்போ எந்த ஒரு நாலேஜுமே கிடையாது. ஆனால் வந்ததுக்கு அப்புறம் எவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டாரு, புரிஞ்சுக்கிட்டாரு. ஒரு காமராஜர் ஆட்சியை நம்ம கொடுக்கணுங்கிறது முன்மொழிஞ்சு அதை செஞ்சார். காமராஜரால் செய்ய முடியாத விஷயத்தில் எம்ஜிஆர் செஞ்சார். காமராஜர் செஞ்சு வச்சதை ரிமூவ் பண்ணலை, அதை விருத்தி தான் பண்ணார். அந்த புரிதல் மாதிரி உனக்கு என்ன? அப்போ நீ வந்து எல்லாத்தையும் மாற்றி அமைப்போம்னா திமுக காரனுங்க செஞ்சு வச்சது எல்லாத்தையுமே மாற்றிடுவா? நீங்கள் எதையாவது மாற்ற முடியுமா? அவங்க போட்ட ரோட்டில் தான் நீங்கள் பயணம் பண்ணி ஆகணும். அவங்க என்னெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்களோ அதில் தான் பயணம் பண்ணி ஆகணும். இதே இது நாம் தமிழர் வந்து எல்லா இலவசத்தையும் தூக்கி விட்டுஞ்சிரும், இலவசம் கொடுக்காம ஒன்றால் இருக்குமா? இன்றைக்கி வந்து இங்கிலீஷ் கண்ட்ரிலேயே வந்து அமெரிக்காவிலே வந்து
ஃப்ரீ இது கொடுக்குறோம். நீ வந்து படிக்கணும்னா எல்லாத்துக்குமே, வீட்டில் நீ சும்மா இருக்கிற, வேலை இல்லாமல் சும்மா இருக்கிறன்னா அப்படின்னு அதுக்கும் ஃபண்டு கொடுத்துக்கிட்டே இருக்கோம். எல்லாத்துக்கும் ஃபண்ட் ஃப்ரீங்கிறது ஒரு நாட்டில் ஒரு குடிமகன் வந்து தற்கொலைக்கு இடத்துக்கு போயிடக்கூடாது, தன்னால் எதுவும் இயலவில்லையேங்கிற இடத்துக்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அரசாங்கம் முன் வந்து அந்த ஃப்ரீயை கொடுக்குது. நீ ஃப்ரீயை வேணான்னு சொல்கிற ஒரு இது இருக்குதுன்னா, நீ அந்த வேணான்னு சொல்கிறேன்னா என்ன நீ செய்கிற? அப்போ பிளாட்ஃபார்மில் படுத்துருக்கணும்னுக்குலாம் நீ நிலம் கொடுத்துருவியா? எந்த வீட்டில் எங்கே போய் வாங்கி கொடுப்ப? அதாவது புறம்போக்குன்னு ஒரு காலத்தில் 80களில் இருந்த எல்லா நிலத்தையும், எல்லா புறம்போக்கு நிலத்தையும் ஒரு புறம்போக்கு யார் புறம்போக்குன்னு சொல்ல முடியாது, ஆக சிறந்த புறம்போக்கு நிலத்தை எம்ஜிஆர் அவர்கள் தான் கூட இருந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு போயிட்டார். இன்னைக்கு தமிழ்நாடு இல்லை, சென்னையை சுற்றி அங்கங்கே காலேஜ் இருக்குதுன்னா இவங்களாம் 50 வருஷத்துக்கு முன்னால் தாத்தாக்களோட சொத்துக்களையும் பாட்டனுங்களோட சொத்துக்களையும் காலேஜ் கட்டி வச்சானுங்க கிடையாது. இங்கே காலேஜ் கட்டி வச்சவனுங்க எல்லாருமே வந்து ஒன்றும் இல்லாதவனுங்க. ஆமாம், கலைஞர் கருணாநிதி மட்டும்தான் திருட்டு ரயில் ஏறி வந்தார் அப்படிங்கிறது மாதிரி சொல்லுவானுங்க. ஆமாம், இங்கே எல்லாமே அவராவது திருட்டு ரயில் ஏறி வந்தார் அப்படிங்கிற ஒரு கதை இருக்குது. இவனுங்க என்ன சொல்கிறது, இவனுங்க எதில் வந்தாங்க என்ன அப்படி என்ன கோடீஸ்வரர்களை வந்து காலேஜ் கட்டி வச்சுருக்காங்க. 50 வருஷத்துக்கு முன்னால் இவங்க வரலாறு காலேஜ் வச்சுருக்காங்கல்ல, அவங்க வரலாறுலாம் நீங்கள் 50 வருஷத்துக்கு முன்னால் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆக சிறந்த மனிதர்களாக இருந்திருப்பாங்க. அதாவது அந்த ரேஞ்சுக்கு இருந்திருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வாரி வள்ளலாக இருந்தார். எம்ஜிஆர் வள்ளலுங்கிறது ஏழை தாய்க்கு தான் இல்லை, எல்லாருக்குமே அவர் இருந்துட்டு போயிருக்காரு. எதுக்காக கொடுத்தாரு, ஏன் கொடுத்தாருங்கிறதெல்லாம் பின்னால் போய் அது ஒவ்வொன்றுக்கும் காரண காரியங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஆமாம், எல்லாம் அரசியலுக்கு வந்தால் எல்லாத்தையும் அதிகார போதையில் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணலாங்கிற நோக்கத்தில் தான் வர்றவங்களும் வந்து யாருமே மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற நோக்கத்தில் கிடையாது. பேசிக் சென்ஸ். நான் என்ன சொல்கிறேன்னா, பண்ணிகிட்டு இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, இப்போ இன்னைக்கு ஏடிஎம்கே ஆட்சியும் நம்ம பார்த்தோம், அவங்க எவ்வளவு மக்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அதை பார்க்குறோம். இப்போ திமுக என்ன பண்ணிகிட்டு இருக்கு இதை பார்க்குறோம். இப்போ இனிமேல் மாற்றம்னு சொல்லி வரப்போகிறவனுங்க இந்த அளவுக்காவது நமக்கு பண்ண முடியுமா அப்படின்னு அதை பார்க்கணும். அப்போ இதை பண்ண முடியலன்னா இதே பெஸ்ட் இல்லை அப்படிங்கிற மனம் தானே இருக்கணும். அதை தான் நான் பார்க்கணுங்கிறது தான் என்னோட தாட்ஸ். அதனால தயவு செஞ்சு வரப்போகிற எலெக்ஷனில் திமுகவுக்கு ஓட்டு போடுங்க. ரொம்ப நன்றி சார், ரொம்ப அழகா தெளிவா அழகா பேசிட்டார் சார். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.